சத்துரு உனக்கு விரோதமாய் அநேக காரியங்களிலே படையெடுத்து வருகிறானா? எனக்கு அருமையானவர்களை, பயப்படாதே. இந்த தாவீது பயப்படவில்லை. இந்த தாவீது கர்த்தரிடத்தில் தன் விசுவாசத்தை பிரதிபலித்தான். எப்படி என்றால் பாருங்கள், 3வது வசனத்தில் சொல்லுகிறான், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்று சொல்லி தாவீது தன் விசுவாசத்தை தேவனிடத்தில் பிரதிபலிக்கிறவனாயிருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் யாவரையும் இந்த ஆடியோ ஜெபத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு மிக முக்கியமான காரியங்களுக்காக நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தினை இந்த ஆடியோவின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், யாரோ ஒரு மனிதன், யாரோ ஒரு தேவ மனிதன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்பதை விடவும், இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிற, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரா, எனக்கு அருமையான சகோதரி, இந்த ஜெபத்திலே என்னோடு கூட இணைந்து நீங்களும் இப்பொழுது ஜெபிக்கும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் நமக்கு விரோதமாய் அநேக காரியங்களிலே கிரியை செய்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பொல்லாத பிசாசானவனை துரத்துகிற, இந்த பொல்லாத பிசாசானவனை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் நமக்கு தான் தந்திருக்கிறார். அன்பானவர்களே, பிசாசு நமக்கு மேலானவன் அல்ல. பிசாசு நம்மை மேற்கொள்ளுகிறவன் அல்ல, மேற்கொண்டவனும் அல்ல. பிசாசு தோற்று போனவன். பிசாசை ஜெயிக்க, பிசாசை அழிக்க, அவனை துரத்த தேவ பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு தேவன் அதிகாரம் தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து இந்த பொல்லாத பிசாசை நாம் துரத்த போகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது 3வது சங்கீதத்திலே 6வது வசனத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆம், இந்த வசனத்தின் அடிப்படையில தான் நாம் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ பிள்ளையே, இந்த 3வது சங்கீதம் முழுவதும் நாம் வாசித்து பார்ப்போமே என்றால், தாவீது தன் சொந்த மகன் தன்னை துரத்தும் போது எழுதின ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. இந்த சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படை எடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவை எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். இரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அன்பானவர்களே, இந்த பரிசுத்தமான இந்த நல்ல சங்கீத பகுதியை நான் வாசித்த போது நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது, இந்த பகுதியிலே தாவீது மிகவும் அருமையாய் ஆண்டவரிடத்தில் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையிலே அவனை சுற்றிலும் அநேக சத்துருக்கள் எழும்பி நின்ற போது, யார் அந்த சத்துரு? தன் சொந்த மகனே அவனுக்கு சத்துருவாய் எழும்பி நின்று, சத்துருவாய் அவனுக்கு விரோதமாய் வந்து அநேக காரியங்களிலே அவனை அழிக்க முயற்சி செய்த போதும், அநேக சத்துருக்கள் அவனோடு சேர்ந்து இந்த தாவீதை அழிக்க நேரிடுகிற போதிலும்,
எனக்கு அருமையானவர்களே, அநேக பேர் தாவீதுக்கு விரோதமாய் எழுந்திருந்த போதும் தாவீது எந்த இடத்திலையும், நான் வாசித்த இந்த பகுதியிலே, இந்த வசனங்களிலே என் சத்தத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்திலே தாவீது எங்கும் பயப்படவில்லை. இந்த வசனங்களிலே எங்கும் தாவீது பயப்படவில்லை. பயப்படாமல் தைரியமாய் கர்த்தரிடத்தில், கர்த்தர் மேல் வைத்த அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே சொல்லுகிறான். 6வது வசனத்தில் சொல்லுகிறான், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன் என்று சொல்லி. தேவ பிள்ளையே, சத்துரு அவனுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற போது, அவனை சுற்றிலும் நிற்கிற போது, அவன் தூங்கும் போது அவனை சுற்றிலும் நிற்கிறதை அவன் அறிகிறான். அவன் படுத்திருக்கும் போது அவனை சுற்றிலும் இருக்கிறதை அவன் அறிகிறான். அவன் போகும் இடங்களிலே, அவன் இருக்கும் இடங்களிலே சுற்றிலும் இருக்கிறதை அவன் அறிகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே, இன்றைக்கு உன் குடும்பத்திலே, இன்றைக்கு நீ செய்கிற உன் தொழில், உன் வேலை ஸ்தலங்களிலே சத்துரு உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறானா? சத்துரு உன்னை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கிறானா? சத்துரு உனக்கு விரோதமாய் அநேக காரியங்களிலே படையெடுத்து வருகிறானா? எனக்கு அருமையானவர்களை, பயப்படாதே. இந்த தாவீது பயப்படவில்லை. இந்த தாவீது கர்த்தரிடத்தில் தன் விசுவாசத்தை பிரதிபலித்தான். எப்படி என்றால் பாருங்கள், 3வது வசனத்தில் சொல்லுகிறான், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்று சொல்லி தாவீது தன் விசுவாசத்தை தேவனிடத்தில் பிரதிபலிக்கிறவனாயிருக்கிறான். இன்றைக்கு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே உன்னை சுற்றிலும், உனக்கு உன் குடும்பத்தை சுற்றிலும் கொத்தளமிடுகிற, உன்னை சுற்றிலும் போராடி கொண்டிருக்கிற அந்த சத்துருகளுக்கு, அந்த பொல்லாத கிரியைகளுக்கு பயப்படாதே. நீ தேவனை நோக்கி இப்பொழுது சொல்லுவாயா, கர்த்தாவே, நீர் என் கேடகமாயிருக்கிறீர் என்று சொல்லி, என் மகிமையாயிருக்கிறீர் என்று சொல்லி, என் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறீர் என்று சொல்லி இப்பொழுதே சொல்லிப்பார். அவர் உன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார். அவர் தம் பரிசுத்த பர்வதத்திலிருந்து உனக்கு செவி கொடுப்பார். நித்திரையை உனக்கு தருவார். சுகமான நித்திரையை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. தாவீது சொன்னபடி நீயும் 10,000 பேரையும் நீயும் துரத்துவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் கண்களை மூடி இப்பொழுது இருக்கிற இடத்துல தேவனை நோக்கி அமர்ந்திரு. ஹல்லேலூயா. அவராலே உனக்கு இரட்சிப்பு, அவராலே உனக்கு விடுதலை உண்டாகும். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் விடுதலை இல்லை. இவராலே அன்றி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஜெபிக்கலாமா? தாவீது ஜெபித்ததை போல, கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். இரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஷபடலரப கதிலே அந்தரகரபா நீ ஜெபிக்க கர்த்தர் உனக்காக எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, சத்துருவை கர்த்தர் நம் கரத்திலே அவர் ஒப்பு கொடுக்கிறார். நீ சத்துருவை துரத்துவாய். நீ பயப்படாதபடி இப்பொழுதே உன் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்பாயே என்றால் சொல்லுவாயா, கர்த்தாவை எழுந்தருளும் என்று சொல்லி கர்த்தர் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். இப்பொழுதே ஜெபி. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே. ஆண்டவரே, இந்த தாவீதை போல ஆண்டவரே, அநேக பேர் இன்றைக்கு தன் வாழ்க்கையிலே, தன் குடும்பத்திலே, தன் தொழில் ஸ்தலங்களிலே, வேலை இடங்களிலே எவ்வளவாய் சத்துருக்கள் தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய், இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்களிலே கண்ணியை வைத்து, அநேக காரியங்கள் மறைவிடங்களிலே பிசாசு எப்படியாகலும் அழிக்க வேண்டும், கொள்ள வேண்டும், எப்படியாகலும் இவர்களிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை திருட வேண்டும் என்று சொல்லி வகை தேடி திரிகிறானே.
எத்தனை சத்துருக்கள் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் தாமே இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்காய் எழுந்தருளி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா சத்துருவினுடைய வல்லமைகளும் எல்லா பொல்லாத அந்தகாரத்தினுடைய கிரியைகளும் முற்றிலுமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய அக்கினியினாலே அது அழிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே எல்லா வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த வல்லமைகள், இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அழிந்து போவதாக, எரிந்து போவதாக, சாம்பலாகி போவதாக. ஷபலபரியந்தலப கரபா லிகபதுடவல சிகலபோரியந்தலபரியந்தரபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தேவனே என் சத்துருவை, என் ஆண்டவரே வாழ்க்கையில் கிரியை செய்கிற போராடுகிற பொல்லாத அந்த சத்துருவை ஜெயம் எடுத்திரே, வெற்றி சிறந்திரே தகப்பனே. அவனுடைய கிரியைகளை முற்றிலுமாய் அழித்து போட்டிரே. அவன் மேலே என் தேவன் ஒரு அதிகாரம் இட்டிரே ஆண்டவரே. ராமகதலகதடகதரதியந்தரபா ரூபகதலபஷிகதலரபகதடதரலரபா லிகபதுடகரபஷிகதரபா. தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்காய் எழுந்தருளுகிற ஒரு நேரம் இது. கர்த்தர் உன்னை ரட்சிக்கிற ஒரு நேரம் இது. எல்லா பகைஞர் கைகளிலிருந்தும் சத்துருவின் கைகளிலிருந்தும் கர்த்தரே உன்னை மீட்டெடுக்கிற ஒரு நேரம் இது. தேவ பிள்ளையே, 7வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையிலே உன்னோடு போராடி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத சத்துருடைய கிரியைகளை கல்வாரி சிலுவையிலே எப்படி தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறானோ, பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் என்று சொல்லி தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறானோ, உன் வாழ்க்கையிலே உனக்கு விரோதமாய் போராடுகிற இந்த சத்துருவை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர் கல்வாரி சிலுவையிலே முற்றிலுமாய் தகர்த்து போட்டிருக்கிறார், அழித்து போட்டிருக்கிறார். உனக்கு விரோதமாய் இருந்த காரியங்கள், உன்னோடு போராடின சத்துருடைய கிரியைகளை எல்லாவற்றும் அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். அவனுக்கு அதிகாரம் இல்லை, அவனுக்கு அதிகாரம் இல்லை. விசுவாசத்தோடு ஜெபி, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவாயா. லேமா ஷியாண்டலா துடா கரபா ஷியாண்டரபா லீபாரா கதலரமோ ஷியாண்டரபா. ரட்சிப்பு கர்த்தருடையது சொல்லுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது ஆண்டவரே, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே. எனக்கு ரட்சிப்பை தருகிற தேவனே, எனக்கு ரட்சிப்பை தருகிற தேவனே, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் என் மேல் இருப்பதாக. உம்முடைய ரட்சிப்பு ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே என் மேலே, என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மேலே ஆண்டவரே, என் சந்தானத்தின் மேலே, என் சந்ததி மேலே இருப்பதாக சொல்லு. வாயை திறந்து சொல்லு. சத்துருவனை விட்டு ஓடி போகிற ஒரு நேரம். ரீமா கதா டபா ஷியாந்தரபா லேப்ராகதரபா லூபராகரபா ஷியாந்தரபா லூபராகதலரபா ஷியாந்தலபா லேப்ராகதலரபா ஷிகந்தலரபா ரிகபாபா ஷிகபாபா ரிகபாபா ரிகபடதரபா லிகமபாபா ஷிகதலரபிகதடரபா ஷியாந்தரபா லிகபடடரபா ஷிகலமரதலரபா ஷியாந்தரபா லிகபா ஷியாந்தரபா லரதோடரபோ ஷந்தல்பராகதரபா ஷியாந்தரபோ லிப்ரோ கோஷிகமா மாமா மரிஹந்தரா கடபோ ஷிகடதல கரபபா லிகரபல கதல கதிகதபோ ஷிகந்தல கரபோ ஷிகதரூபி கந்தரா கடடகரபா. துரத்து சத்துருவை இயேசுவின் நாமத்தில் துரத்து. இப்பொழுது வாயை தர. கர்த்தாவே எழுந்தருளும் என்று சொல்லு. என் தேவனே என்னை இரட்சியும் என்று சொல்லி உன் வாயை திறந்து சொல்லு. அவர் உனக்காக எழுந்தருளுவார். உன் சத்துருக்களை உனக்கு விரோதமாய் ஆமென் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் அவரே அழித்து போடுகிறதற்கு அவரே எழுந்தருளுவார். சொல்லு, வாயை திறந்து. கர்த்தாவே எழுந்தருளும், என்னை இரட்சியும். இந்த காலை நேரத்தில் எந்த நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறாயோ இந்த நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடு. கர்த்தாவை எழுந்தருளும். அவர் எழுந்தருளணும். உன் வாழ்க்கையில் அவர் எழுந்தருளணும். தேவ பிள்ளையே, உன் சத்துரு உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால், தேவ பிள்ளையே உன் சத்துரு உன் குடும்பத்தை விட்டு விலக வேண்டும் என்றால், சத்துரு உன் தொழில் ஸ்தலங்களிலே, உன் வேலை ஸ்தலங்களிலே நீ கிரியை செய்கிற, நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலையும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால் கர்த்தர் உனக்காய் எழுந்தருள வேண்டும். அப்பொழுதுதான் சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். இப்பொழுது சிதறடிக்கப்படுகிற நேரம், இப்பொழுது துரத்துகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா.
ஹalleluya உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ரீமாலா துடாபாலா கதடரபா லிகபா சந்தலா கதபா ஷியண்டரபா லிபரா கதுல ரபியண்டலா கதனமா ஷியண்டரா லிப்ரோ கோஷியந்தல் பிரகதலா கரபா ஷிகே ரேமலா துடேமா கதரபா லிபரா ஹதல ரபா ஷியந்தல ரபோ லிப்ரோ கோபோஷி அந்தரபா லகத்தன ஹடபோ ஷியண்டரபா லிபரா கதல ரபா ஷிகனமா மரியண்டரபா லிபரோ கோபோஷி அந்தலபா கதல ரபா கதுரா பரதி அந்தரபா லிப்ரோ கோஷி அந்தலபா கதுரா ரபா லியந்தரபா லிபரா கதல ரபா ஷிகதல ரபா உடரி அந்தலபா ஷியந்தரபா. ஹalleluya. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உங்களில் 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 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தினால் விழுவார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை உண்மையா இருக்கிறது, இந்த வார்த்தை உண்மையா இருக்கிறது. நீங்களே தேவ பிள்ளையே சத்துருவை துரத்துகிற ஒரு பாத்திரமாயிருக்கிறீர்கள், சத்துருவை துரத்துகிற தேவ பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தினாலே, அவ எந்த பட்டயத்தினாலே உனக்கு விரோதமாய் வந்தானோ, எந்த பிள்ளி சூனியம், எந்த மந்திரவாதம், எந்த பொல்லாத கிரியைகள், எந்த சத்துருடைய கிரியைகள் உனக்கு விரோதமாய், எந்த காரியத்தில் உனக்கு விரோதமாய் எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டதோ, எந்த ஆயுதமாக இருந்தாலும் அதே ஆயுதத்தினாலே, அதே பொல்லாத கிரியைகளினாலே, அதே பட்டயத்தினாலே அவன் உனக்கு முன்பாக விழுவான். இது துரத்துகிற ஒரு நேரம். உன் வாயை நீ திறக்க உன் வாயிலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு போகிறது, உன் வாயிலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு போகிறது. நீ ஜெபிக்க இந்த ஜெபத்தின் சத்தம் அவன் காதுகளிலே அது இடியை போல விழுகிறது, அது அக்கினியை போல விழுகிறது. அவன் நின்று விடாதபடிக்கு, அவன் இருக்க கூடாதபடிக்கு, அவன் அழிந்து போக மட்டும், அவன் எரிந்து போக மட்டும், கட்டப்படுகிறது வரைக்கும், உன்னை விட்டு ஓடி போகிற வரைக்கும். ஹalleluya. இப்பொழுது உன்னை விட்டு ஓடி போகிறான். ரீமா சந்தா லபா ரீகாபாலா தாரபா வாய்களை திறந்து சொல்லு சகோதரா, வாய்களை திறந்து சொல்லு சகோதரி. கர்த்தரை நோக்கி சொல்லு, நீ பயப்படாத ஆனாலும் கர்த்தாவே என்று சொல்லு. வாயை திறந்து என்னோடு இணைந்து சொல்லுவாயா, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவேன். கூப்பிடு வாயை திறந்து. அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுப்பார் என்பது அல்ல. தேவ பிள்ளையே, நீ பயப்படாதபடி நீ அவரை நோக்கி பார்ப்பாய் என்றால் உன் சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்தார் என்று சொல்லுவாய். ரீமா கதடபா ஷிகதலரபா லேப்ரோ கோஷி கமமா மரிஹந்தல கடபௌஷி அந்தரபா. இப்பொழுது நீ ஜெபிப்பாயே என்றால், எந்த ஆயுதங்களை சத்துரு உனக்கு விரோதமாய் கொண்டு வந்தானோ, எந்த பொல்லாத கிரியைகள், எந்த சத்துரு உனக்கு விரோதமாய் எந்த இடத்திலிருந்து ஏவப்பட்டு வந்தானோ, எந்த காரியத்திலிருந்து அவன் உனக்கு விரோதமாய் வந்தானோ, எந்த பாவத்திலிருந்து உன்னை தேடி வந்தானோ, தேவ பிள்ளையே, இப்பொழுது தேவ சன்னிதானத்திலே உன்னை ஒப்பு கொடுப்பாயே என்றால், இப்பொழுதே தேவனுடைய சன்னிதானத்திலே, தேவனுடைய சமூகத்திலே உன்னை ஒப்பு கொடுப்பாயே என்றால், இப்பொழுது அந்த நாசக்காரனாகிய அந்த பொல்லாத அந்த பிசாசு ஓரா கமா ஷிகதலரபா லேமா கதலரபா கடபௌ ஷியந்தல கரபா, அங்கே அப்படியே அவன் எப்படி வந்தானோ அப்படியே உனக்கு முன்பதாய் விழுந்து போகும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்கிறது. ஓஹந்தலா கஷியந்தரபா உரியந்தலபா லீப்ரா கதல் பரோ கோரபோ ஷியந்தலபா ரஹத்தனா லீபரா கதலரபோ ஷியந்தரபா. தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சத்துரு எந்த விதங்களிலையும் தாக்காதபடிக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரை சுற்றிலும் எழும்பி நிற்கிற அந்த பொல்லாத பிசாசனுடைய கிரியைகள் அழிந்து போவதாக, அது நிர்மூலமாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த பொல்லாத தீய சக்தி, அந்த பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். அதை இப்பொழுதே அழிந்து போகட்டும் ஆண்டவரே. ரைகாமா ஷந்தலா கதடரபா. பிள்ளைகள் தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தன் வாழ்க்கையில் ஜெய ஜீவிதமாய் வாழ தேவன் உதவி செய்வீராக. தாவீது தன் அன்றாட வாழ்க்கையை தொடர்ந்து தகப்பனே பயமில்லாதபடிக்கு கழித்தான். நான் படுத்து நித்திரை செய்தேன், நன்றாக படுத்து நித்திரை செய்தான்.
விழித்து கொண்டான். கர்த்தர் அவனை தாங்குகிறதை கண்டான். தகப்பனே, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருடைய கிரியைகளை நீர் அழித்து போட்டு ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் அன்றாட செய்கிற அத்தனை காரியங்களிலையும் என் தேவன் அபரிவிதமாய் கர்த்தர் ஆண்டவரை இழந்து போன அத்தனை காரியங்களை திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்து நீர் இவர்களை தகப்பனே ஆண்டவரே நீரே நடத்துவீராக என நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களிலேயும் ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையிலே சுகமாய் தங்கி இருக்க, சுகமாய் தகப்பனை தன் அன்றாட வாழ்க்கையை கழிக்க தேவன் உதவி செய்வீராக. தாவீது சொல்லுகிறதை போல் அன்றாட வாழ்க்கையில எந்த பயமும் இன்றி அவன் ஒவ்வொரு நாளும் என்ன காரியங்களை செய்தானோ தைரியமாய் ஆண்டவரே பிசாசுக்கு பயப்படாதபடிக்கு, சத்துருவுக்கு பயப்படாதபடிக்கு ஆண்டவரே அவன் செய்தான் அல்லவா? அதுபோல தகப்பனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே பயப்படாதபடிக்கு தன் காரியங்களை ஆண்டவரே பயப்படாதபடிக்கு தன் காரியங்களை செய்வதற்கு என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வீராக. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நன்றாய் கவனமாய் இந்த வார்த்தையை கேள். கர்த்தர் உன்னோடு சொல்லுகிறார், உன்னோடு போராடினவர்களை நீர் தேடியும் காணாதிருப்பாய். காரணம், கர்த்தர் உனக்காக எழுந்தருள் இருக்கிறார். உன் சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். எந்த கோணத்தில், எந்த இடத்தில், எந்த காரியத்தின் மூலமாய் சத்துரு உனக்கு விரோதமாய் போரிட்டு வந்தானோ அதே இடத்திலே கர்த்தர் அவன் பட்டயங்களை முறிய பண்ணி அவன் பட்டயத்தினாலேயே உனக்கு முன்பதாக அவன் விழும்படிக்கு செய்திருக்கிறார். அவன் விழுந்து போனான், மின்னலை போல வானத்திலிருந்து அவன் விழுந்து போனான். தைரியமாயிரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் எழுந்தருளுவார். தைரியமா என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை சொல். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். கர்த்தாவை எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும். நீர் என் பயஞ்சர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக, என் சந்ததியின் மேல இருப்பதாக, என் குடும்பத்தில் இருப்பதாக, என் வேலையில இருப்பதாக, என் தொழிலில் இருப்பதாக, நான் செய்கிற அத்தனை காரியத்திலையும் இருப்பதாக. சத்துரு ஓடி போனான். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவனை துரத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவ பிள்ளையே, எனக்கு அருமையான சகோதரா, எனக்கு அருமையான சகோதரி, இவ்விதமாய் நம்ம இந்த ஜெபத்தினை இந்த ஆடியோவின் மூலமாய் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நாங்கள் பதிவிட நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அன்போடு கூட நான் அழைக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெபத்திலே தொடப்பட்டு இந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருப்பார் என்றால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய தொடர்பு எண்ணிற்கு நீங்கள் எங்களை அழைத்து எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேசத்தின் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை நாம் காண வாஞ்சையா இருக்கிறோம். நிச்சயமாகவே தேவன் விதமான ஜெபத்தின் மூலம் அநேக ஆத்துமாக்களை மீட்டு அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.